அக்கா ஊரே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. கூட்டத்துல போய் கூட்டத்தோட கூட்டமா அவளை விட்டுட்டு வந்துட்டேன்னா போச்சு. அதனால வீட்லயே விட்டுட்டேங்க்கா. அதுவும் சரிதாம்மா, வீட்டில் டிவிலலாம் வரும்ல, அதில் காட்டுவாங்கல்ல உங்கள் அத்தை. இருக்கட்டும். அக்கா வீட்டுல எல்லா நாளும் இருக்கும்ல. நம்மளுக்கு இருக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து போறதுதான். இதுவே எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது. இதை பார்க்கறதுக்கு இல்லைன்னா நம்ம எதுக்கு இங்க இருக்கணும் சென்னையில? போவோம் வாங்க, கூட்டத்தோட கூட்டமா. அதுல தானே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஜாலி. அம்மா தண்ணி பாட்டில்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சா? அங்க யாரும் பிள்ளைங்களா தனித்தனியாக யாரும் போயிடக்கூடாது. எல்லாரும் இங்க கையை பிடிச்சிட்டு தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. சரியா? வாய பார்த்தீங்களாக்கா அந்த வாண்டுக்கு. சரி சரி வாங்க போவோம், எல்லாம் கிளம்புவோம். எப்போ பாப்பா என்ன டிராஃபிக்கு, என்ன டிராஃபிக்கு. ஊர் மொத்தமா இங்கதான் வந்திருக்கு போல. இவர் வண்டி எப்படி ஓட்டிட்டு போறது? ஏங்க நீங்களே ஓட்டிட்டு வரீங்களா இல்ல நான் கொஞ்ச நேரம் ஓட்டவா? அம்மா ரோஸு சும்மா இருமா. டிராஃபிக்ல வண்டி ஓட்டுறது எனக்கே கஷ்டமா இருக்கு. நீ எப்படி ஓட்டுவேன்னு எனக்கு தெரியாதா? நீ சும்மா இருந்தா போதும். இவங்களுக்கு கஷ்டமா இருக்குமேன்னு கேட்டா என்னையே கிண்டல் அடிக்கிறீங்களா நீங்க? வரும்போது நீங்களே ஓட்டிட்டு வாங்க. ஏம்மா ரோஸு, அமைதியா வாம்மா. மனுஷனுக்கு டிராஃபிக்ல வண்டி ஓட்டுறதே டென்ஷனா இருக்கும். நீ வேற சும்மா எதுவும் சொல்லாதம்மா. நல்லா எடுத்து சொல்லுங்கக்கா. ஒன்றும் புரியாம ஏதாவது பேசிட்டு வருவான், அப்புறம் நான் திட்டிட்டேன் வச்சிட்டேன் அப்படின்னு அழுதுட்டு வருவான். இன்னைக்கு இங்க வர்றதுக்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணி விட்டுட்டாங்கக்கா ரூட்லலாம். ஊரை சுற்றி இப்போ நம்ம போக வேண்டியிருக்கு. இவ வேற நடுவில் ஏதாவது சொல்லிக்கிட்டு. சரி சரி நீங்க ரொம்ப பேசாம ரோட்ல கவனமா வண்டியை ஓட்டிட்டு வாங்க. அக்கா நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுக்கா. அத்தனை நாளும் ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க இந்த 2 மணி நேரம் ஷோக்காக. ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களாக்கா. 92வது வருஷம் ஆகுறதால அதோட நினைவாக நம்ம மெரினா பீச்சில் நல்லா ஷோக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அக்கா. நம்மளாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம்மா, நானும் டிவிலலாம் பார்த்தேன். நல்லா நம்ம சந்தோஷமா பிள்ளை குட்டியை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரனால அதுங்களும் சந்தோஷமா ஆயிடுங்கம்மா. நம்ம அங்க போய் ஜமாய்க்கணும்டா. ஒரே ஜாலியா இருந்துட்டு வரோம். அங்க போயிட்டு நம்ம விக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவோம்டா. ஏதாவது விளையாடுறதுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் வாங்குவோம். சரியா? அக்கா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல, அதெல்லாம் வண்டியிலே வச்சுட்டு போயிடுவோம். கையில் எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாம். அங்கே ஏதாவது வரும்ல, அதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆமாம்மா, இதை எதுக்கு வெயிட்டாக சுமந்துக்கிட்டு இங்கேயே இருக்கட்டும் வண்டியில். அது நம்ம போகும்போது சாப்பிடுவோம். அங்கே போய் ஏதாவது பார்த்துப்போம். தண்ணி பாட்டில் மட்டும் 2 பேக் உள்ள எடுத்துகிட்டு போயிடுவோம். அம்மா எனக்கு பஜ்ஜி மீன் எல்லாம் வேணும். ஆமா ஆண்டி, எனக்கும் வேணும். பபிள்ஸ், அப்புறம் இந்த லைட்ஸ், லைட் பலூன் இதெல்லாம் வாங்கி தருவீங்களா? அம்மா அம்மா, அங்கே மாங்காய் அப்புறம் ஸ்நாக்ஸ் பபிள்ஸ்லாம் வாங்கி தாங்கம்மா. சரிம்மா, எல்லாம் வாங்கலாம். என்ன டிராஃபிக்கு, வண்டியே ஓட்டிட்டு வர முடியலம்மா. பாப்பா என்ன கூட்டம், என்ன கூட்டம். அதுக்கு தான் நான் சொன்னேன் வீட்லயே இருக்கலாம்னு. ஒரே கூட்டமா இருக்கு பாருங்க, ஒரே வெயில், டிராஃபிக் ஆகி போச்சு. ஆமாம்மா, ஒரே கூட்டம். எல்லாத்தையும் போட்டுட்டாங்கல்ல. இத்தனை நாள் வேற ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, அதுதான் எல்லாரும் மக்கள் பார்க்கறதுக்கு ஆர்வமா நம்ம வந்திருக்க மாதிரியே வந்திருக்காங்க. கோபாலு நீ அங்கிள் கையை பிடிச்சிக்கோ. நாராயணா நீ அம்மாவை பிடிச்சிக்கோ. காஞ்சனா நீ என்கிட்ட வாம்மா. பூஜா நீ அம்மாவை பிடிச்சிக்கோடா. நாராயணா இங்கே வா, அம்மாட்ட வா. அம்மா நீங்க இங்க வாங்க, நான் கோபால் கூட நிக்கணுமா? இங்க வாங்க. கூப்பிட்டா
போகலாமா? சரி, வரேன். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் ஓரளவு கூட்டம் குறைறது இன்னைக்கு தான் போல, இந்த மென்னால. அக்கா, நீங்க உள்ள வந்து நிழல்ல நின்னுக்கோங்க. மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. ஃப்ளைட்டை பார்க்குற அவசரத்தில் உங்களை ஏறி மிதிச்சிட்டு போறேன். எம்மா, எனக்கு முடியலன்னா நானே சொல்லுவேன், நீ சும்மா இரு. சும்மா இருமா நீ. ரோஸு வம்பளத்திட்டு இருக்காத. கமெண்ட்ரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. அமைதியாக பார்க்குற வெளியே பாரு. ஒரு வழியா எல்லாம் நல்லா முடிஞ்சது. சந்தோஷமா என்ஜாய் பண்ணியாச்சுப்பா. ஆமாக்கா, இருந்து என்ஜாய் பண்ணதெல்லாம் சூப்பர் தான். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நூடுல்ஸ் ஆயிடுவோம் போலக்கா. ஆமாம்மா, அவ்வளோ கூட்டமும் இங்கே தான் இருக்கு. வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்கம்மா. எல்லாரும் வாங்க, கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். இப்போ கிளம்புனாதான் சாயங்காலத்துக்குள்ளேயாவது போய் சேருவோம். எப்படியாவது 6 மணிக்குள்ள வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. பிக் பாஸ் தொடங்கிரும். இவன் வேறம்மா, ஒரு பிக் பாஸ் பைத்தியம். ஆரம்பிச்சிட்டாங்களா பிக் பாஸை? இனி இவளை கையில் பிடிக்கவே முடியாது. ஆமாக்கா, 3 மாசம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்க்கா. வண்டியில் போகும்போது எல்லாம் சொல்கிறேன், வாங்க போவோம்.